Hi friends, welcome to my channel. Friends, எல்லாத்து வீட்லயும் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசின்னு சொல்லிட்டு 5 கிலோ 10 கிலோன்னு சொல்லிட்டு வாங்குவோம். இப்போ அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து வேஸ்டா கிடக்கும் வீட்டில். இப்போ நம்ம இந்த பேக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ்ஃபுல்லான ஐடியா பண்ணலாம். ஏற்கனவே ரைஸ் பேக் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். போய் பாருங்க. என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் பேக் எடுத்துக்கேன். இப்போது கீழே கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிடலாம். மேலே கைப்பிடியும் கட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிச்சன் செல்ஃபில் நம்ம இந்த சீட்டை போட்டு வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் போட்டு வச்சா அடிக்கடி மாற்ற வேண்டியது வரும். இதுன்னா நம்ம அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கு. எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ரைஸ் பேக் எடுத்துக்கிறேன். மேலே கைப்பிடி மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரைஸ் பேக் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பேக் சைடு திருப்பிக்கலாம். இதைய மிக்சிக்கு தான் கவராக போட போகிறேன். போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு. நைட் டைமில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு, பள்ளி தொந்தரவெல்லாம் இல்லாமல் கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா எதுவும் உள்ளே போய் தங்காது. நமக்கு சேஃபு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா, நம்ம வீட்டில் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டருக்கு கூட நீங்கள் கவர் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தனியாக மோட்டருக்கு தனியாக கவர் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டு பீஸுக்கு 10 kgs பேக்கெட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கவராக போட்டுக்கலாம். அப்போ இதுக்குள்ளே எதுவுமே நைட் டைமில் போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா, மிக்சிக்கு எப்படி கவர் போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி மிக்சிக்கு அடியிடம் கூட நம்ம இந்த மாதிரி சீட் போட்டு வச்சுக்கலாம். இப்படி மிக்சி கடையில் சீட்டை போடுறதுனால நம்மளுக்கு வந்து மிக்சியிலேருந்து ஏதாச்சும் சிந்துச்சுன்னா இந்த சீட்டை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப சுலபமாக இருக்கும் நமக்கு வேலையும். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போன வீடியோட காமிச்சிருக்கிற காய்கறி கூடையில கூட நம்ம இந்த மாதிரி சீட்டை போட்டு வச்சுக்கலாம். பேப்பர் யூஸ் பண்ண அடிக்கடி மாற்ற வேண்டியது. இதுன்னா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்க, இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல வச்சு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது ஃபுல்லாக டஸ்ட் ஆகுது. பாருங்க, மாவு அங்கங்கே சிந்தி கிடக்குது. நம்ம இதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஷீட்டை போட்டுட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சோன்னா அந்த சீட்டை மட்டும் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீட்டை போட்டோன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறதுக்கு போர்டு வச்சுட்டு கட் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சீட்டை கீழே போட்டோன்னா நம்ம டஸ்ட்பினில் அந்த குப்பைகளை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து என் பொண்ணு தான் இந்த வேலையை பண்ணுவான். நான் வந்து கீழே உட்காந்து அறுக்கிற பழக்கம் தான் எனக்கு இருக்குது. போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அடுத்தது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரைஸ் பேக் எடுத்துருக்கிறேன். இதை இப்படி கட் பண்ணியிருக்கிறேன் தனியா. இதுல 2 பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஃபெவிகம் அப்ளை பண்ணி இங்கே ஒரு பார்ட்டும்
இப்படி இங்கே ஒரு ரேக்கும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனில் இப்படி மாட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம கருத்துணி வந்து இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அந்த கட் பண்ண அந்த ஷீட்டு கூட இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.